வணக்கம் உறவுகளே. இன்றைய பட்டறைத்தடலில் நாம் காணவிருப்பது நம் காஞ்சிபுரம் அருகே 7 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள நம்மால் அதிகம் அறியப்படாத ஆனால் கட்டாயம் அறியப்பட வேண்டிய 6ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த குரங்கு, அணில், முட்டம் எனும் காகம் மூன்றும் தவமிருந்து வரம் பெற்றதால் குரங்கனில் முட்டம் என்று பெயர் பெற்ற திருவாலீஸ்வரர் கோவில் அருகே அமைந்துள்ள அழகிய குகைவரை கோவிலைத்தான். கிராமத்தின் நடுவில் குகை கோயில் அமைந்திருக்கு. இந்த கோயிலோட தனிச்சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தரைமட்டத்துக்கு கீழே தோண்டப்பட்டிருக்கு. தரைமட்டத்திலிருந்து கீழே இறங்கி செல்ல அழகிய படிகளும் அமைந்திருக்கு. 4 பக்கமும் சுற்றிலும் கம்பி வேலி அமைக்கப்பட்டு தொல்லியல் துறையால பாதுகாக்கப்பட்டு வருகிறது. கிழக்கு நோக்கிய குகையில கிழக்கு திசையில 3 அறைகளும், தெற்கு நோக்கி ஓர் அறையும், 2 அறைகள் வடக்கு திசையை நோக்கியும் அமைந்திருக்கு. மொத்தத்துல 7 அறைகள் அமைந்திருக்கின்றன. குகை 2 வரிசைகள்ல 4 தூண்கள் என மொத்தம் 8 தூண்களில் தாங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. குகை கோயில்ல அர்த்த மண்டபம் மற்றும் முன் மண்டபம் இருப்பதாக கூறலாம். 3 அறைகளையும் 2 பக்கங்களையும் துவாரபாலகர்கள் சிலை காட்சியளிக்கிறது. திருக்கோயில் சிவா, விஷ்ணு மற்றும் பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகளுக்காக கட்டப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. துவாரபாலகர்கள் சிலைகள் மிக அழகா நேர்த்தியா செதுக்கப்பட்டிருக்கு. பழங்காலத்துல இந்த கிராமம் பல்லவபுரம் என்று அழைக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க. குகை கோயில் கிபி 600 முதல் 630 வரை வாழ்ந்த மகேந்திரவர்ம பல்லவன் என்பவரால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. கோவில்ல கிபி 756 774 காலத்திய ராஷ்டிரகூட மன்னர் கன்னரதேவாவின் சில கல்வெட்டுகளும் காணப்படுது. தரைமட்டத்திலிருந்து கீழே இறங்கி நடப்பதற்கு அமைந்த படிகள் மிகவும் அழகாக இருக்கிறது. அற்புதமான அழகிய மறக்கப்பட்ட வரலாற்று பொக்கிஷமாகிய இந்த குகை கோயிலை நம் எதிர்கால சந்ததிகளுக்கு பாதுகாத்து அளிப்பது நம் அனைவரது கடமை தானே. என்ன உறவுகளே, கல்லிலே கலைவண்ணம் கண்ட நம் தமிழர்களின் அற்புதமான இந்த குகை கோயிலை தரிசித்ததில் மகிழ்ச்சி தானே. மீண்டும் இது போன்ற நல்லதொரு தேடலில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் முளைப்பட்டறை முனைவர் இளவரசி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.